ஒரு விருந்தோம்பல் ஒரு யாகத்தை விட பெரிய பலன் தருமா? திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 9 விருந்தோம்பல் குறள் 87. குறள் 87. இணைத்துணை தென்பதொன்று இல்லை விருந்தின். துணைத்துணை வேள்வி பயன். தமிழ் பொருள்: விருந்தோம்பலுக்கு இணையான பலன் வேறு எதுவும் இல்லை, அது யாகம் செய்த பலனை விட உயர்ந்தது. எளிய விளக்கம்: விருந்தினரை அன்புடன் சேவை செய்வது எந்த பெரிய பூஜை அல்லது யாகம் செய்த பலனை விட உயர்ந்தது. உதாரண கதை: ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தனர். ஒருவன் தினமும் பூஜை செய்து பெரிய யாகங்கள் நடத்துவான். மற்றொருவன் தன் வீட்டிற்கு வரும் விருந்தினரை அன்புடன் உணவளித்து சேவை செய்வான். ஒருநாள் ஒரு சந்நியாசி அந்த கிராமத்திற்கு வந்தார். அவர் இருவரின் வாழ்க்கையையும் பார்த்து, உண்மையான அறம் விருந்தோம்பலில்தான் உள்ளது என்று கூறி விருந்தோம்பியவனை புகழ்ந்தார். இந்தக் கதையின் பொருள்: விருந்தோம்பல் என்பது ஒரு சாதாரண செயல் அல்ல, அது மிக உயர்ந்த அறச்செயலாகும். ஊக்கவுரை: உணவை பகிர்ந்தால் பசியை மட்டும் அல்ல, அன்பையும் பகிர்கிறோம். நிஜ வாழ்க்கை சம்பவம்: பல இடங்களில், ரயில் நிலையங்களில் அல்லது கோவில்களில் சிலர் இலவசமாக உணவு வழங்குகின்றனர். அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற இந்த செயல் உண்மையான விருந்தோம்பலாகும். அது பலரின் வாழ்வில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நகைச்சுவை உதாரண கதை: ஒரு நண்பர் திடீரென வீட்டிற்கு வந்தார். வீட்டார் சொன்னார், சாப்பாடு இல்லை என்று. ஆனால் சமையலறையில் இருந்த வாசனை பார்த்து நண்பர் சொன்னார், சாப்பாடு இல்லைன்னா இந்த வாசனை எங்கிருந்து வந்தது? அதற்கு வீட்டார் சிரித்துக்கொண்டு, அது நமக்காகத்தான், உங்களுக்கு அல்ல என்றார். அந்த நண்பர் சிரித்துக்கொண்டு, சரி, அடுத்த முறை நான் வந்தால் வாசனைக்கே அழைக்கவும் என்று சொன்னார். கதையின் சின்ன பொருள்: விருந்தினரை மறுப்பது நகைச்சுவையாக தோன்றினாலும் அது நல்ல பழக்கம் அல்ல என்பதை உணர்த்துகிறது. மீண்டும் குறள்: இணைத்துணை தென்பதொன்று இல்லை விருந்தின். துணைத்துணை வேள்வி பயன். தமிழ் பொருள்: விருந்தோம்பலின் பலனுக்கு இணையானது வேறு எதுவும் இல்லை. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.